ஹாய் ஹலோ வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா ஹேர் ரூட் டச்சப் அப்படின்னா என்ன. ஏன்னா நிறைய பேருக்கு ஹேர் ரூட் டச்சப்னா என்னன்னே தெரியாமல் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அது எதுக்காகன்றது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி தெரிஞ்சாலும் எல்லா ப்ராடக்ட்டையும் மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ நம்ம ரூட்டுக்கு பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ எது பெஸ்ட்டு எது ரொம்ப சேஃப் அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் வந்து நீங்கள் வந்து வாங்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அது ஒர்க் ஆகுமா ஆகாதான்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து வாங்குறது ரொம்பவே முக்கியமான விஷயம். சோ இந்த வீடியோல ஹேர் ரூட் டச்சப்னா என்ன, நான் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் ஒரு வர்ஸ்ட் ப்ராடக்ட் எது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்க போறேன். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஹேர் ரூட் டச்சப் அப்படின்றது பார்த்தலாம். அதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு நிறைய கிரே ஹேர்ஸ் இருக்கு அப்படின்னா சோ அதை நீங்க போய் பார்லர்ல கலரிங் பண்ணுவீங்க கிரே ஹேர்ஸ். சோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கிரே ஹேர்ஸ் வந்து என்ன சொல்றது, அந்த கலரிங் பண்ண இடம் வந்து க்ரோ ஆகி அது கீழே வந்துடும். திருப்பி மேல வந்து திருப்பி அந்த ஒயிட் ஹேர்ஸ் இருக்கும். கரெக்டா? சோ அந்த ஒயிட் ஹேரை போய் நீங்க பார்லர்ல டச் பண்றதுதான் திருப்பி வந்து அந்த ஒயிட் ஹேர்ஸ் எல்லாம் கலரிங் பண்றதுதான் ஹேர் ரூட் டச்சப். சோ அது வந்து டிஃப்ரெண்ட். ஆனா நான் சொல்ல போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு மேஜர் ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கும். மேக்சிமம் எல்லாரும் கேர்ள்ஸா இருக்கட்டும் பாய்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம கோம் பண்ணிட்டோம் அப்படின்ற போதுல இந்த மாதிரி ஒரு கேப்ஸ் இருக்கு பாத்தீங்களா? சோ நீங்க கோம் பண்ணதுக்கு அப்புறம் அங்கங்க சின்ன சின்ன கேப்ஸ், எனக்கு இங்கதான் மேஜரா கொஞ்சம் கேப் இருக்கும். சோ சில பேருக்கு இந்த இடத்துல கேப் இருக்கும். சோ அதை வந்து கவர் பண்றதுக்கு மெயினா நீங்க வந்து ஒரு பிரைடல் மேக்கப் பண்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹேர் ரூட் டச்சப் எல்லாம் முடிச்சுட்டு ஃபினிஷிங் வந்து டச்சப் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஸ்பேஸை கவர் பண்றதுதான் வந்து நான் சொல்ற ஹேர் ரூட் டச்சப். இது வந்து நம்ம வீட்லயே வந்து பண்ணலாம். சோ இது எப்ப பார்த்தாலும் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. நம்ம எங்கேயாவது வெளியே போறோம் கோம் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா நம்ம அந்த கேப்ஸை வந்து டெம்பரரியா ஃபில் பண்றதுதான் வந்து ஹேர் ரூட் டச்சப். இப்போ நான் சொல்ல போறது வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி நீங்க பண்றீங்கன்னா ஒரு வாஷ் வரையும் அது வந்து ஸ்டே ஆகும். சோ இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன். பட் இட் இஸ் அ வெரி ஈஸி அண்ட் வெரி எஃபெக்டிவ். ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன். ஸோ நான் வந்து ஒரு ஹேர் ரூட் டச்சப் வந்து மார்க்கெட்ல போய் வாங்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு நானே வந்து ஒரு குத்து மதிப்பா ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது வந்து இந்த லாரியல் பாரிஸோட டார்க் ப்ரௌன் இன்ஸ்டன்ட் ரூட் கன்சீலர் ஸ்ப்ரே மேஜிக் ரீடச். இதுதான் நான் வந்து வாங்கினேன். ஸோ இது வர்த்தா இல்லையா அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி இதுல என்ன அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி கவரேஜ் ரூட் டச்சப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் தள்ளி நீங்க வந்து இது ஒரு ஸ்ப்ரே பண்ணும்பொழுது உங்களோட ஸ்ப்ரே பண்ணி ஒரு 1 minute விட்டீங்கன்னா ட்ரை ஆயிடும். உங்களோட ரூட்ஸ் எல்லாமே வந்து ஹைட் ஆயிடும் அப்படின்றது வந்து இதுல போட்டிருக்காங்க. பட் எனக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகல. இதுல வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப வந்து தப்பு அப்படின்றது நான் ஃபீல் பண்றேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கி ரொம்ப நாளா இதை தூக்கி போட்டுறணும்னு வச்சிருந்தேன். பட் ஓகே ஒரு வீடியோ, ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்திடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டுட்டு அப்புறம் தூக்கி போட்டுலாம். ஒரு வாட்டி ஒரு 2 times நான் யூஸ் பண்ணிருப்பேன். எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடையாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே அந்த ஒரு இதுலதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்னதான் வந்து இது வந்து எனக்கு ஒர்க் ஆகல நான் சொன்னாலும் இதை வந்து உங்களுக்கு காமிச்சா இன்னும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இன்னும் ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் டிமெரிட் நான் பயந்துட்டேன் அந்த விஷயத்தை பார்த்துட்டு. அது என்னன்றதும் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஹேர் ரூட் டச்சப்ப நான் வந்து இந்த ஏரியால நான் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்றேன். பாத்தீங்களா? ஸ்ப்ரே பண்ணேன். வெறும் காத்து தண்ணி, அந்த இடம் வந்து எனக்கு வந்து பெருசா ஹைட் ஆன மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகல. ஜஸ்ட் காத்து, அதுல வந்து ஒரு தண்ணி. அது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி பர்னிங் சென்சேஷன் இருக்கு. என்னோட ஸ்கின்னு இல்ல, நார்மலா அதை வந்து கையில அடிச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு வந்து கலர் கிடையாது. ரொம்ப லைட் கலரா தான் இருக்கு. ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோடாலாம் நம்ம வந்து பொங்குச்சுன்னா ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த மாதிரி கோக் அந்த மாதிரி எல்லாம் பொங்குச்சுன்னா ஃபீல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கே தவிர எனக்கு எந்த ரூட்டுமே வந்து கவர் பண்ணல. ஸோ பயமாவும் இருந்துச்சு. பெருசா ஒண்ணுமே கவரேஜே பண்ணல. இங்க பாருங்க தண்ணி மட்டும் தான் வருது. ஸோ இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வேஸ்ட். ஸோ இந்த லாரியல் டார்க் ப்ரௌன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது. ஸோ எந்த ஒரு ப்ரமோஷனுக்காகவும் எந்த ஒரு வீடியோக்காகவும் கிடையாது, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா நான் ஏமாந்த மாதிரி வேற யாரும் ஏமாந்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது நான் யூஸ் பண்ணது டார்க் ப்ரௌனு. ஸோ டார்க் ப்ரௌன் கூட எனக்கு எந்த ஷேடுமே வந்து வரல. ஸோ இது என்னோட சஜஷன், என்னோட பர்சனல் சஜஷன்ல நீங்க இது வந்து வாங்குறது வேஸ்ட். இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 325 இது ஒர்த். ஆனால் நாட் ஈவன் $1% வந்து இது ஒர்த் கிடையாது. ஸோ இதுக்கு மேலே இது நீங்க வாங்கணும். நான் வந்து டார்க் ப்ரௌன் ட்ரை பண்ண, இல்ல நான் பிளாக் ட்ரை பண்ண போறேன், அது நான் வாங்கி பண்றேன் அப்படின்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் கால். நீங்க வந்து இது பண்றதுனா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அப்புறம் வந்து நான் வந்து நெட்லயும் சர்ச் பண்ணேன் இதால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு சர்ச் பண்ணும்பொழுது அதுல போட்டிருந்தாங்க ஸ்கேல்ப் வந்து பல்ஜ் ஆகலாம், அது வந்து ரெட்டிஷ் ஆகலாம், அலர்ஜி ஆகலாம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ
எடுத்து அப்படியே ஓரமா வச்சுட்டேன். இது வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து இது வந்து இதோட ரிவ்யூ, என்னோட ரிவ்யூ இதுதான் அப்படின்றத காமிக்கிறதுக்காக மட்டும் தான் இதை நான் இத்தனை நாள் வச்சிருந்தேன். ஸோ ஓகே, இது ஒர்க் ஆகல. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஸோ நல்ல ப்ராடக்டா இருக்கணும்னு நான் நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி நான் வந்து கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்ததுதான் இந்த ரீரி குயிக் ஹேர் குஷன். ஸோ திருப்பி சொல்றேன், இது வந்து எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நான் யூஸ் பண்றது உங்களுக்கு ஷேர் பண்ணணுமா இருந்துச்சு. ஸோ அதனால மட்டும்தான் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் அந்த சூப்பரான ப்ராடக்ட், ரீரி குயிக் ஹேர் குஷன் நேச்சுரல் பிளாக். இது வந்து நேச்சுரல் பிளாக்கோட ஷேடு. ஸோ இந்த சூப்பரான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங், ஒரு காம்பேக்ட் நம்ம பவுடர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பார்க்கறதுக்கு அப்படியே அதே மாதிரி இருக்கும். யாருமே இதை பார்க்குறவங்க யாருமே இது வந்து ஒரு ஹேர் டச், ரூட் டச்சப் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது ஒரு காம்பேக்ட் பவுடர் தான் சொல்லுவாங்க. ரொம்ப வந்து ஹேண்ட் ஃப்ரெண்ட்லி, டிராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு காம்பேக்ட் லுக், காம்பேக்ட் பவுடர் லுக் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இது நீங்க வந்து யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இதுல வந்து கியூட்டா ஒரு குஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்பாஞ்ச் குஷன். எனக்கு பிடிச்சது இதுதான், ரொம்ப ரொம்ப பிடிச்சது இதுதான். ஸோ இதுக்கு அடியில வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளதான் வந்து இந்த ஒரு ஹேர் ரூட் டச்சப்போட அந்த ஒரு காம்பேக்ட், இது ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சில இருக்கு. ஸோ அது வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கு. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ யூ கேன் சி, இங்க வந்து என்னோட ஹேர் லைன் தெரியுதா. ஸோ இதுல இருந்து கொஞ்சமா வந்து காம்பேக்ட் பவுடர் எடுத்துட்டு என்னோட ஹேர் லைனை வந்து நான் இப்படி டச் பண்றேன். ஸோ ரொம்ப மைல்டா நான் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட ஹேர் லைன் தெரியட்டும். ஸோ நான் யூஸ் பண்றது வந்து இந்த மாதிரி கேப்புக்கு தான் யூஸ் பண்ணுவேன். லாஸ்டா பாருங்க, ஒண்ணுமே நான் பண்ணல, ஜஸ்ட் அவ்வளவுதான். ஸோ என்னோட ஹேர் லைன் கேப்பே வந்து தெரியவே இல்லை பாருங்க, சுத்தமா தெரியல. ஸோ அவ்வளோதான், நம்ம ரூட் டச் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆயிடுச்சு பாருங்க, அப்படியே நேச்சுரல் லுக் கொடுக்குது. ஸோ இதோட பெஸ்ட் பார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூட் டச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற வந்து விஷயமே வந்து விசிபிளாக தெரியாது. இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபினிஷிங் லுக் கொடுக்கும். அண்ட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் வாஷ் வரையும் இருக்கும். ஸோ நம்ம வந்து வெளியே போகிறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கான வரி பண்ணவே தேவையில்லை. இது வந்து ஒரு சூப்பர் ப்ராடக்ட், சூப்பர் டூப்பர் ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அங்கங்கே கேப்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிளைண்டாக யூ கேன் கோ ஹெட் with this product. பட் இது வந்து quite expensive தான். ஸோ இது எவ்வளோ அப்படின்றது சொல்றேன், வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மறந்து போயிட்டேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி பாக்ஸ் கீழே விழுந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 720 rupeesக்கு வாங்கினேன். பட் இட் கம்ப்ளீட்லி வர்த். இது வாங்கினீங்க அப்படின்னா, ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா, ஐ ஹோப் இது வாங்கி ஒரு 6 months ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் அப்படியே இருக்கு. நீங்க ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா ஐ திங்க் 1 to 1.5 years வரையும் நீங்க வந்து இது யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பர்சனலா ஜஸ்டிஃபை பண்ற அமௌண்ட் தான். பிகாஸ் அதோட டேர்ம் அது வந்து ஒரு லாங் டேர்முக்கு வந்து நம்மளால இது யூஸ் பண்ண முடியுது, ரொம்ப நாள் வருது. ஸோ அதுக்கு வந்து இந்த பிரைஸ் ஓகே தான். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால பெருசா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து வரல. அண்ட் நிறைய நான் ரிசர்ச் பண்ணதுலயும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் பெருசா கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சொல்ல வேண்டியது அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். So stay tuned and catch you up in next video. Bye.